இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்கள் குடும்பம் வித்தியாசமான பின்னணியில் இருந்தபடியால் இருவரின் உறவினரும் இவர்களுடைய திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. கணவன் நல்ல வேலையில் இருந்தான், மனைவி இல்லத்தரசியாக வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். மனைவி கணவர் இல்லாமல் எதுவும் வாங்கவோ எந்த வேலையும் செய்யவோ அறியாதவர்கள். எல்லாவற்றிற்கும் கணவரையே எதிர்பார்த்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த நேரத்தில் கணவனுக்கு அவர் கூட வேலை செய்கிற ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை முதல் மனைவிக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டான். மனைவிக்கு இந்த காரியம் தெரிய வந்த போது அவள் அடைந்த துயரத்திற்கும் வடித்த கண்ணீருக்கும் அளவே இல்லை. 2 பெற்றோர்களின் விருப்பமின்றி அவர்கள் திருமணம் செய்து கொண்டபடியால் தன் தாய் வீட்டிற்கோ மாமியார் வீட்டிற்கோ போக முடியாத சூழ்நிலை. தனிமையாக்கப்பட்ட அந்த பெண் தன் 3 பிள்ளைகளுடன் நிராதரவாக நின்றாள். நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என்று வாக்களித்து கைப்பிடித்த கணவன் ஒரு நாள் மாறி போனான். சரி, கோர்ட் கேஸ் என்று போனால் ஒருவேளை பணம் கிடைக்கலாம். ஆனால் விட்டு போன கணவனின் அன்பு திரும்ப கிடைக்குமா? வழி தெரியாமல் கண் கலங்கி நின்றாள் அந்த பெண். ஆம், என கருமையானவர்களே, உலகத்தின் அன்பு ஒரு நாள் மாறிவிடும். யார் நம்மை தாங்கி பிடிப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் நம்மை விட்டு விலகி போய்விடலாம். பிள்ளைகள் நம்மை வைத்து காப்பாற்றுவார்கள் என்று நம்பியிருந்த காலம் இப்பொழுது மலையேறி கொண்டிருக்கிறது. கணவனால் கைவிடப்பட்ட மனைவி, மனைவியால் மறக்கப்பட்ட கணவன், பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களின் எண்ணிக்கை இன்று பெருகிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது மனித அன்பு மாய்மாலமான அன்பாக மாறி போய்விட்டது என்பதே உண்மை. எல்லாம் இருந்தும் நான் ஒரு அனாதையைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உலகில் எத்தனையோ பேர் இருந்தும் என்மேல் அன்பு செலுத்த யாருமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? எனக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்ல, என்னை தேற்ற யாருமே இல்லை என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நேசிக்கும் தேவன் ஒருவர் உண்டு. நீங்கள் வடிக்கும் கண்ணீரை தம் துருத்தியில் வைத்து அதற்கு நல்ல பலனை கொடுக்கும் தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. நீங்கள் அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். உலகத்தை பற்றி கொண்டால் உலகம் ஒரு நாள் நம்மை நிச்சயமாக கைவிடும். உலகத்தார் யாரும் நிலையானவர்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்கள் பாசம் வைக்கும் மனிதர் ஒரு நாள் மாறி போகலாம். நீங்கள் நம்பினோர் ஒருவேளை கைவிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் நான் தோற்று போய்விட்டேன், எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என கலங்குகிறீர்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் அமர்ந்து உங்கள் கண்ணீரை துடைத்து, மகனே மகளே வருத்தப்படாதே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அனாதை இல்லை. நீங்கள் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர, தங்களை நேசித்தவர்களால் ஆண்டவரே மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இழப்பின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலக அன்பு அப்பா, அது நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பு கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. நிரந்தரமான கர்த்தாவே, மெய்யான அந்த அன்பை கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரே உணர்ந்து கொண்டு கர்த்தாவே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிற கர்த்தரின் அன்பிற்குள்ளே அவர்கள் ஓடி வரக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.